ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிச்சன் கார்னரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இல்லைங்களா. இது கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த சம்படமெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நீ க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது வந்து டெய்லியுமே நம்மளால் பண்ண முடியாதுங்க. மாதத்தில் ஒரு டைமோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு டைமோ க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் பற்றி நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க. இது வந்து திருப்பூர் அனுப்பற்பாளையம் இருக்குது இல்லைங்களா, அங்கே ஒரு ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதாவது சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கிச்சன் கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுவோம். ரெகுலராக எல்லாருமே அதுதாங்க செய்வோம். பட் வாரத்தில் ஒரு டைமோ இல்லை உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு இருக்கீங்க, இல்லை வீட்லேயே வந்து வேறு வேலைகள் ஏதாச்சும் இருக்குது, டெய்லி க்ளீன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த டிப் ட்ரை பண்ணுங்கள். 2 வாரத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெகுலராக நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் ஒரு சின்ன சின்ன வேலைகள் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஃபீலாக இருக்குங்க. அதனால இந்த மாதிரி பாத்திரம் ஃபுல்லாக இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் எப்பவுமே பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணுறேன், அதாவது சோப் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எல்லா பாத்திரத்தையுமே இந்த மாதிரி தண்ணியில் நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேங்க. இது வந்து உங்களுக்கு டபுள் வேலையாக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த மாதிரி செய்யும்போது பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பரில் எந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கவுண்டர் டாப்லேயே இந்த ஸ்டாண்டில் நான் வச்சுக்கிறதுனால அங்கே இருக்கிற பாத்திரமெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எண்ணெய் பிசு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. நம்ம ஃபங்க்ஷன் டைமோ ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. என்ன தான் வந்து நம்ம கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணாலும் அந்த பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிசுப்பாக இருக்குது இல்லைங்களா. அதனால மாதத்தில் ஒரு டைமாவது நீங்கள் அந்த மாதிரி எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஃபங்க்ஷன் டைமோ ஃபெஸ்டிவல் டைமோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. நார்மலாக நம்ம எப்பவுமே க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டயர்ட் எதுவும் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி டிப் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். எப்பவுமே கிச்சன் ஃபுல்லாக நீங்கள் டீப் க்ளீன் பண்ணாலும் சரிங்க, இல்லை கவுண்டர் டாப் மட்டும் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரமெல்லாம் சிங்கில் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு எல்லாமே நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கிச்சன் இப்படி தாங்க இருக்குது. இதெல்லாமே எடுத்து இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். உங்களால் வந்து வாரத்தில் ஒரு டைம் இல்லை வந்து 2 வாரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி, லைட்டாக பேஸ்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்குங்க. அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி எறும்பு தொல்லையும் இல்லாமல் இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வாஷ் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பு, பச்சை பயிறு, சர்க்கரை இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற இந்த பாக்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா உப்பு தண்ணியாக இருக்கிற வீட்டில் நீங்கள் என்ன தான் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்தாலும் லைட்டாக துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, உப்பு தண்ணியில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக ஒரு டைம் உள்ளே விட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த துருப்பிடிக்காமல் இருக்குங்க. நம்ம அதெல்லாம் வாஷ் பண்ணி இல்லைங்களா, எல்லாமே கொண்டு போய் வெயிலில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது க்ளீன் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே. இப்போ இது க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஷாம்பு, லிக்விட் இதெல்லாமே எடுத்துக்கலாங்க. அது எடுத்தாலும் ரொம்ப நுரை வந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்ஃபோர்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு ட்ராப் மட்டும் ஷாம்பு சேர்த்துட்டு நிறைய தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நுரை வராமல் இருக்குங்க. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கம்ஃபோர்ட்டெல்லாம் போடுறதுனால அந்த பேட் ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குங்க. ஏதாவது சிந்தணும் அப்படின்னா லைட்டாக அந்த பாலெல்லாம் சிந்ததுக்கு ஸ்மெல் வர இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஈ தொல்லை, எறும்பு தொல்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்பில் டீப் க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு டைம் பண்ணுவீங்களா, இல்லை மாதத்தில் ஒரு டைம் பண்ணுவீங்களா, எப்படி க்ளீன் பண்ணுவீங்க, இல்லை காலையில் டைம் பண்ணுவீங்களா, மதிய டைம் பண்ணுவீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டவல் தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் நனைக்காமல் ஒரு டவல் வச்சுக்கலாங்க. அதையும் ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம கடைகள்லேருந்து எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி நல்லா புதுசு மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா டெய்லியும் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா, வாரத்தில் ஒரு டைம் ஆகுது ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கம்ஃபோர்ட் தண்ணி போட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க.
இப்போ சிங்க் வந்து எனக்கு லாஸ்ட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க. அந்த மாதிரி சிங்க் இந்த சைடில் இல்லை அப்படிங்கிறவங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு டவல் தண்ணியில் நனைச்சிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கிட்டீங்க. எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டில் இந்த ஒரு 4-5 பாத்திரம் கீழே வச்சிருந்த பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வெயிலில் கொண்டு போய் வச்சாச்சுங்க. இந்த ஸ்டாண்ட் நான் க்ளீன் பண்ணல, சும்மா தண்ணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேங்க. இந்த ஷீட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஃப்ளோர் மேட் நான் வாங்கினேங்க. அது வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கிச்சன் செல்ஃபுக்கும் இந்த ஸ்டாண்டுக்கும் நான் மெஷர்மெண்ட் பார்த்து கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். அந்த ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ கூட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாஷ் பண்ணி வெயிலில் வச்சுருந்தேன் இல்லைங்களா, எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. அதில் பொருளெல்லாம் உள்ளே சேர்த்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்து அது இடத்துல வச்சாச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா கிச்சன் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்.